மின்காந்தங்கள் செய்ய பயன்படும் எஃகு வகை டேஷ் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எஃகுகள்ல பல வகைகள் இருக்குது. ஆனா சில அமைப்புகள் தான் மின்காந்தங்கள் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ மின்காந்தங்கள் செய்ய பயன்படுத்தப்படக்கூடிய எஃகு வகையானது என்ன அப்படின்றத கேள்வி கேட்டு 4 எஃகுகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எஃகின் வகையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா ஏ சிலிக்கான் எஃகு, பி கோபால்ட் எஃகு, சி மேங்கனீஸ் எஃகு, டி நிக்கல் எஃகு. இந்த 4 எஃகுகள்ல எந்த வகை எஃகானது மின்காந்தங்கள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத பார்த்தோம்னா சிலிக்கான் எஃகானது தான் மின்காந்தங்கள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ மின்காந்தங்கள் செய்ய பயன்படும் எஃகு வகை டேஷ் என்ற கேள்விக்கு சரியான விடை பார்த்தோம்னா ஆன்சர் ஏ சிலிக்கான் எஃகு தான் சரியான விடை அப்படின்னு பார்க்கிறோம். கீழ்கண்டவற்றுள் கண்ணாடியை பாதிக்கும் பொருள் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க 4 ஒரு அமில அமைப்புகளை கொடுத்திருக்காங்க. இந்த 4 அமில அமைப்புல எந்த அமிலமானது கண்ணாடியை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு, பொருளாக இருக்கு அப்படின்றதுதான் கேள்வியோட அர்த்தம். சோ 4 அமில அமைப்புகள் பாத்தீங்கன்னா ஏ HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம், பி H2SO4 சல்பியூரிக் அமிலம், சி HNO3 அடர் நைட்ரிக் அமிலம், சோ டி HF ஹைட்ரஜனும் புளூரினும் சேர்ந்த அந்த அமைப்பு அமிலமானது 4 அமில அமைப்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த 4 அமில அமைப்புகள்ல எந்த அமிலமானது கண்ணாடியை பாதிக்கக்கூடிய தன்மையை கொண்ட ஒரு அமைப்பா இருக்கு அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இதற்கு சரியான விடை பார்த்தோம்னா HF அமைப்பு தான் கண்ணாடியை பாதிக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்க்கிறோம். சோ கீழ்கண்டவற்றுள் கண்ணாடியை பாதிக்கும் பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் சரியான விடை டி HF தான் சரியான விடை அப்படின்னு பார்க்கிறோம். முதலில் சிமெண்டை கண்டறிந்தவர் யார்? சிமெண்டை முதல்ல கண்டுபிடித்த அந்த அறிவியல் அறிஞரோட பெயர் என்ன அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. 4 பேரோட பெயர் கொடுத்திருக்காங்க. பார்த்தோம்னா ஏ அர்ஹீனியஸ், பி ஜோசப் ஆஸ்பிடின், சி ஹேக்ராவுல்ட், டி ஹால். இந்த 4 அறிவியல் அறிஞர்கள்ல முதல்ல சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்றத பார்த்தோம்னா ஜோசப் ஆஸ்பிடின் தான் முதல்ல சிமெண்டை கண்டறிந்தவர் ஆவார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ முதலில் சிமெண்டை கண்டறிந்தவர் யார் என்ற கேள்விக்கு சரியான விடை பார்த்தோம்னா ஆன்சர் பி ஜோசப் ஆஸ்பிடின் தான் சரியான விடை அப்படின்னு பார்க்கிறோம். பாரிஸ் சாந்து கெட்டிப்படுவதற்கு காரணம் டேஷ் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பாரிஸ் சாந்தானது நம்ம வீடுகளில் பயன்படுத்துறோம், தொழிற்சாலைகள் பயன்படுத்துறாங்க. அந்த பாரிஸ் சாந்தானது கெட்டியாக மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத கேள்வியா கேட்டிருக்காங்க. சோ 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா ஏ ஆக்சிஜனேற்றம், பி ஆக்சிஜன் ஒடுக்கம், சி நீர் நீக்கம், டி நீர் ஏற்றம். இந்த 4 விடைகள்ல இந்த 4 வினை அமைப்புகள்ல எந்த ஒரு அமைப்பானது பாரிஸ் சாந்தானது கெட்டியாக காரணம் அப்படின்றத பார்த்தோம்னா நீர் ஏற்றமானது தான் இந்த பாரிஸ் சாந்தானது கெட்டிப்படுவதற்கு காரணமாக அப்படின்னு பார்க்கிறோம். சோ பாரிஸ் சாந்து கெட்டிப்படுவதற்கு காரணம் டேஷ் என்ற கேள்விக்கு சரியான விடை பார்த்தோம்னா ஆன்சர் டி நீர் ஏற்றம் தான் சரியான விடை அப்படின்னு பார்க்கிறோம். சோ அந்த பாரிஸ் சாந்துல நீரானது ஏற்றமடைய ஒரு காரணத்தினாலதான் அந்த பாரிஸ் சாந்தானது கெட்டியாகிறது அப்படின்றத நம்மளுக்கு சொல்றாங்க. ஜன்னல் கண்ணாடிகள் செய்ய பயன்படும் கண்ணாடி டேஷ். சோ கண்ணாடிகளோட வகைகள் பல வகைப்படும். இதுல ஜன்னல் கண்ணாடிகள் செய்ய பயன்படுத்தப்படக்கூடிய அந்த கண்ணாடிகள் என்ன அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. ஏ சோடா கண்ணாடி, பி கடின கண்ணாடி, சி பைரக்ஸ் கண்ணாடி, டி பிளிண்ட் கண்ணாடி. இந்த 4 கண்ணாடி வகைகள்ல எந்த கண்ணாடி வகையானது ஜன்னல் கண்ணாடிகளை செய்ய பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத பார்த்தோம்னா சோடா கண்ணாடி அமைப்புகள் தான் ஜன்னல் கண்ணாடிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஜன்னல் கண்ணாடிகள் செய்ய பயன்படும் கண்ணாடி டேஷ் என்ற கேள்விக்கு சரியான விடை பார்த்தோம்னா ஆன்சர் ஏ சோடா கண்ணாடி தான் சரியான விடை அப்படின்னு பார்க்கிறோம். ரொட்டி சோடா என்பது டேஷ் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. சோ இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில சாப்பாட்டு துறையில பயன்படுத்தப்படுற அந்த சோடா உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ரொட்டி சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன, அதோட வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ வேதியியல் பெயர் பார்த்தோம்னா ஏ சோடியம் கார்பனேட், பி சோடியம் பைகார்பனேட், சி டார்டாரிக் அமிலம், டி பி மற்றும் சி அதாவது சோடியம் பைகார்பனேட் மற்றும் டார்டாரிக் அமிலம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 4 அமைப்புகள்ல ரொட்டி சோடா அப்படின்றது எதனோட பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பி மற்றும் சி அதாவது சோடியம் பைகார்பனேட் மற்றும் டார்டாரிக் அமில அமைப்பு
சோ ரொட்டி சோடா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாக்குறோம். சோ ரொட்டி சோடா என்பது டேஷ் என்ற கேள்விக்கு சரியான விடை பார்த்தோம்னா ஆன்சர் டி, பி மற்றும் சி, அதாவது சோடியம் பைகார்பனேட் மற்றும் டார்டாரிக் அமிலம் அப்படின்னு பாக்குறோம். பிறவி நிலை டேஷ் தருவதால் சலவைத்தூள் ஒரு ஆக்சிஜன் நேற்றியாகவும் சலவை காரணியாகவும் செயல்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். சோ கேள்வி கேட்டிருக்காங்க. சோ எந்த ஒரு அமைப்பை வந்து பிறவி நிலை அமைப்பானது தர்றது காரணத்தினால சலவைத்தூளானது ஆக்சிஜனேட்டர் அமைப்பாகவும் சலவை காரணியாக வந்து செயல்படுது அப்படின்றத கேள்வியை கேட்டு 4 அமைப்புகளை கொடுத்துருக்காங்க. ஏ குளோரின், பி ஆக்சிஜன், சி ஹைட்ரஜன், டி சல்பர். இந்த 4 அமைப்புல எந்த ஒரு அமைப்பானது பிறவினை தர்ற ஒரு அமைப்பா வந்து இருக்கிற காரணத்தினால சலவைத்தூளானது ஆக்சிஜனேட்டரா வந்து செயல்படுது அப்படின்றத கேள்வியை கேட்டுக்கனால இதுல சரியான விடை பார்த்தோம்னா ஆக்சிஜன் அமைப்பானது தான் பிறவிநிலை தர ஒரு அமைப்பா வந்து இருக்கிறதுனால சலவைத்தூளானது ஆக்சிஜனேட்டியாகவும் செயல்படுது சலவை காரணியாகவும் செயல்படுது அப்படின்னு பாக்குறோம். சோ பிறவிநிலை டேஷ் தருவதால் சலவைத்தூள் ஒரு ஆக்சிஜனேற்றியாகவும் சலவை காரணியாகவும் செயல்படுகிறது என்பதற்கு சரியான விடை பார்த்தோம்னா ஆக்சிஜன் அப்படின்றத பி ஆக்சிஜன் தான் சரியான விடை அப்படின்னு பாக்குறோம். சலவை சோடாவின் வேதி வாய்ப்பாடு டேஷ் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இங்க வந்து 4 வேதி வாய்ப்பாடுகளை கொடுத்திருக்காங்க. இந்த 4 வாய்ப்பாடுகள்ல சலவை சோடா அப்படின்னு நம்ம சொல்ற அந்த ஒரு அமைப்போட வேதி வாய்ப்பாடு என்னன்றத கேள்வியை கேட்டிருக்காங்க.